Hi guys, welcome to the channel. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்னைக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். நானும் ரொம்ப நாள் ஆக்கிட்டேன் அந்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொரியா வந்து எப்படி இருக்கும் நார்மல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து 1 bedroom வீடு, லைக் ஒரு குட்டி ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் வீடு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெளியே இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஒரு ஃப்ளோரில் வந்து இங்கே 4 வீடு இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடு. வாங்க உள்ளே போகலாம். எல்லாரும் வாங்க. STD emergency. வீடியோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இது வந்து ஷூ ரேக் எல்லாமே வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய ஷெல்ஃப் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் கீழே வந்து ஷூஸ், அம்ப்ரெல்லா. இந்த பக்கமே ஃபுல்லாக ஷூஸ் தான் இருக்கும். அண்ட் மேலே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான், கவர் எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம். ஸோ ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான் இது. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹால். ஓப்பன் பண்ணோம். ஸோ இதுக்காக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலை. எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் வந்து காட்டுறேன். இந்த மேட் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்து கொஞ்சம் சில்லாக இருக்கும் தர. ஸோ அதுக்காக இந்த மாதிரி மேட் விரித்து வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே நேராக போனீங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது. வீடியோ வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா, இந்த ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 2 months ஆயிடுச்சு. முன்னாடி வந்து குட்டி ஃபிஷ் டேங்க் தான் வச்சுருந்தேன். சரி, இப்போ பெருசுக்கு அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது உள்ளே இருக்க பிளான்ஸ் கொண்டு சீட்ஸ் எல்லாம் போட்டு வளர வச்சது. ஸோ 2 months கிட்ட ஆயிடுச்சு இந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்து. அந்த ஃபிஷ் டேங்கை வந்து தூக்கி போட்டுட்டு இதை வந்து செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இல்லைன்னா 2 months முன்னாடியே வந்து நான் ஆக்சுவலி ஹோம் டூர் போட்டிருப்பேன். ஸோ இதனால தான் லேட் ஆக்சுவலி. பிளான்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக வாங்கினது. இப்போ எல்லாமே வளர்ந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ கூட வளர்த்துட்ருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுன்னா நான் இங்கே பார்த்தீங்களா வளர்ந்துட்டுருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. இது அப்படியே ஒரு ஃபுல் ஸ்வீட் பொட்டேட்டோ. கீழே வந்து ரூட்ஸ்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ஸ் வச்சுருக்கேன். அது எல்லாமே குட்டி லைட். அந்த குட்டி லைட்லாம் வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர் வந்து சார்ஜ் வாங்கிடுவாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பிரிக்கிறப்போவே கண்டிப்பாக எல்லாமே பிடுங்கிட்டு வந்துடும். அண்ட் இங்கே இருக்க பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை. எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வாங்கி வச்சுருக்கேன். கேரட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து யூஸ் பண்ண திங்ஸு இல்லை எதுவாவது ஒன்று ஃப்ரீ இல்லைன்னா கம்மி விலைக்கு வந்து போட்டிருப்பாங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் நர்சரியிலேருந்து போடுவாங்க. அது எப்படின்னா அவங்க ரிசர்ச்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிளான்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா அது வந்து தேவையில்லை, அவங்க ரிசர்ச் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த நர்சரியிலேருந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ரீ தான் எல்லாமே. ஸோ நம்ம ஒரு 10 to 15 பிளான்ஸ் கிட்டே எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து வளர்த்தது தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே. ரொம்பவே குட்டியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஹீட்டர் ஃபேன். குளிர ஆரம்பிச்சிருச்சா, ஸோ இந்த மாதிரி ஹீட்டர் ஃபேன் வந்து தேவை. ஃப்ளோர் ஹீட்டர் வந்து போடலாம். ஆனால் ஃப்ளோர் ஹீட்டர் போடும்போது கரண்ட் ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ கரண்ட் பில் அதிகமாக வரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு. இதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். நைட் டைம் ஆனால் மட்டும்தான் இது தேவை. அண்ட் அதுக்கப்புறமா ட்ரைபாட் இருக்குது. ஸோ தேவைப்படுமா, அதனால் வந்து முன்னாடியே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஒன்றுமே தெரியலையே. வெஜிடபிள்ஸ் இதில் வந்து எது கெட்டு போச்சுன்னே தெரில. மாவு செஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் ஊறுகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பால், அவ்வளோதான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து வேறு ஒன்றுமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் டேங்க்குக்காக வாங்கினது. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி வச்சுட்டேன். ரிட்டர்ன் போட்டேன். அவங்க வந்து இது ஆக்சுவலி ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். ரிட்டர்ன் போட்டேன். அவங்க வந்து காசை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இது நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிக்சி, கெட்டில். எல்லாருமே வந்து இந்த தோசை எப்படி ஊற்றுனீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான். இது வந்து ரொம்ப குட்டி. சும்மா எதுக்கும் தேவைப்படும். கொரியன் ஃபுட் வந்து செட் ஆகலை அப்படின்னா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் இது.
இதில் பார்த்தீங்கன்னா பிரெட், வெங்காயம், முட்டை இதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கிச்சன், சுகர், காஃபி பவுடர், சால்ட் எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாமே மத்தியானம் மிஞ்சி போன சாப்பாடு, குழம்பு, இட்லி பொடி. இது வந்து நேற்று செஞ்சது புட்டு. சுகர், பால். இதை வந்து தங்கச்சி வந்து பாசந்தி செஞ்சிட்ருக்கா ஸ்வீட்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இது கூட ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வச்சுருக்கேன். கூட ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இதில் வந்து டீ பவுடர், அப்புறம் ரசம் பவுடர் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் எல்லாமே. அண்ட் மேலேயுமே வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் என் புளி சம்திங். டே இங்கே வந்தோன்னா இது கூட ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இங்கே வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து கறி லீவ்ஸ், அப்புறம் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். கொத்தமல்லி கூட கிடச்சிரும், புதினா அப்புறம் கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மேலே வந்து ஃபுல்லாக நட்ஸ், காஃபி பவுடர். ஃபில்டர் காஃபி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஸோ காஃபி பவுடர். இது வந்து 3 பர்னர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலேயுமே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். அப்படியே இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூம். இங்கே இருக்கிற கப்போர்ட் மட்டும் வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு, அது மட்டும் தான் நான் வந்து வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஹீட்டர் இருக்குது. அண்ட் இதுதான் பெட். கொஞ்சம் பிங்க் கலர் தீமில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சளவு பிங்க் கலரில் மாற்றிருக்கேன். ஏன்னா என்னால் வால்லெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் பிங்க்லேயே வாங்கி வச்சுருக்கேன். நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டே பார்த்தீங்கன்னா ரோடு தெரியும். அண்ட் ஃபைனலாக இங்கே ஒரு டோர் இருக்குது. இங்கே என்னென்னா வந்து இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். வாஷிங் மிஷின் இருக்கும். இந்த பக்கம் வந்து ரைஸ் குக்கர் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு தேவையான அந்த சோப் பவுடர், இது லிக்விட் எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து ஏர் ஃப்ரையர். வேஸ்ட் கவருமே இங்கே தான் வச்சுக்குவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்னோட வசந்த மாளிகை. எனக்கு வந்து இது போதும். ஏன்னா எப்பயாவது தான் வந்து தங்கச்சி வருவான், அண்ட் எப்பயாவது தான் வந்து அக்கா வருவாங்க. ஸோ அது வரைக்குமே அண்ட் நானுமே வந்துட்டு மோஸ்ட்டாக யூனிவர்சிட்டியில் தான் இருப்பேன், ஈவினிங் தான் வருவேன். ஸோ இந்த வீடு வந்து கரெக்டாக இருக்கும். என்னோட வசந்த மாளிகை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.